துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி அஷ்டம குருவில் வாங்கிய அடியும் உதையுமே இன்னும் திரும்பவில்லை, தீரவில்லை. இன்னும் அந்த பிரச்சனை எங்களுக்கு முடியவில்லை. அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். குரு என்ற ஒரு சுபகிரகம் 10ஆம் இடத்தில் உச்சமடைந்தால், ஆட்சி அடைந்தாலும் அதற்கு பெயர் ஹம்ச யோகம். பூரணமாக துளாராசிக்கு இந்த ஹம்ச யோகம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு இங்கு பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நமக்கு தெரியாமல் சில வார்த்தைகளை நாம் பேசி விடுவோம். இந்த வார்த்தைகள் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் சில நேரத்தில் வம்பு வழக்கையும் சத்ருக்களையும் உருவாக்கும். சார், எங்கள் ராசிக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம் சார் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சார் துளாராசினாவே தூள் கலப்புவது தான் சார் என்று சொல்வதை போல் மேலும் மேலும் ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்வார்கள். 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய மதி மயங்கக்கூடிய லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புது இன்ட்ரடக்ஷன், புது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறெல்லாம் தூண்டப்படும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகளுடைய விஷயத்தை, நமது குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களை பொல்யூட் செய்வதற்கு, இவர்களை தவறான பாதையில் அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வருவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருட கடைசி. இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ குரு பயிற்சி, அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார். பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது, அதாவது 1, 4, 7, 10 வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்ச யோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும். இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார், தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது, இது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார். தனது பார்வையால், 5ஆம் பார்வையால், 7ஆம் பார்வையால், 9ஆம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார். ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது. இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை கடகராசியில் நடைபெற இருக்கிறது. ஒரு 22 நாள் உச்சபலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடைய போகிறார். அப்போ கடகமனையிலேயே குரு பகவான் வக்கரமடைகிறார். இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது, அதாவது இயல்புக்கு மாறிய நிலை. இப்போ குரு வக்கரம் அப்படின்னா என்னன்னா, நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன், நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும். அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராகு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு, இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான். பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார். எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன், எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம், எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன், அந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான்
குரு பகவான் வக்ரம். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பது தான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த அதிசார குருவின் பலன், வக்ர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா, இல்லை யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். சார், துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி அஷ்டம குருவில் வாங்கிய அடியும் உதையுமே இன்னும் திரும்பவில்லை, தீரவில்லை. இன்னும் அந்த பிரச்சனை எங்களுக்கு முடியவில்லை. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் கூட ஒரு பிரமாதமான ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ எங்களிடம் இல்லையே சார். 9ஆம் இடத்தில் இது நாள் வரை குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்தும் கூட எங்களுக்கு பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, இது எங்களுக்கு என்ன சார், ப்ளஸ்ஸா மைனஸா, எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். குரு என்ற ஒரு சுபகிரகம் 10ஆம் இடத்தில் உச்சமடைந்தால், ஆட்சி அடைந்தாலும் அதற்கு பெயர் ஹம்ச யோகம். பூரணமாக துளாராசிக்கு இந்த ஹம்ச யோகம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 2 உபஜயஸ்தானங்களின் அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானமான 10ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். இதற்கு பெயரே உபஜயம். ஜெயம்னாவே வெற்றி. அப்போ இந்த உச்சகுரு இங்கு வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். பிறகு அவரே சொந்த வீடான 6ஆம் வீட்டையும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். முதலில் 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை வந்து விழுவது அப்படிங்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பணப்புழக்கம் எப்பொழுதும் கையில் இருப்பது. ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகணும்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இல்லாமல் பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு செல்வது. 2ஆம் இடத்தில் மேலும் குடும்பம், தனம். குடும்பம் அப்படின்னாவே சுப நிகழ்வுகள். குடும்பத்தில் வீட்டில் எப்பொழுதுமே சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நாம் பெறுவதற்கு நமக்கு இந்த அதிசார குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறது. இது காலகட்டங்களில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி. நமக்கு இங்கு பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது நமக்கு தெரியாமல் சில வார்த்தைகளை நாம் பேசி விடுவோம். இந்த வார்த்தைகள் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் சில நேரத்தில் வம்பு வழக்கையும் சத்ருக்களையும் உருவாக்கும். ஆனால் இப்போ இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். அப்போ அந்த செவ்வாயுடைய கோபம், வீரியம் கட்டுப்பட்டு வார்த்தைகளை மென்மையாகவும் தன்மையாகவும் மற்றவர்கள் பாதிக்காத விதத்தில் நாம் இதனை எடுத்து வெளியே கொடுப்போம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த குரு பார்வை ஆட்சி குரு, இந்த உச்சகுரு பார்வை ஆட்சி செவ்வாயின் மேல் வந்து விடுவது குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகமாக வருகிறது. பிளஸ் இவர்களுக்கு அந்த ஹம்ச யோகம். இந்த 2 ராஜயோகங்களுமே துளாராசிக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் பலம் பெறுகிறது. அதுவும் எப்படின்னா, வெற்றி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தை பார்ப்பதனால ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, கார் வாங்கினது, கட்டின வீட்டுக்கு ஒரு முலாம் பூசுவது, ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவது, இன்டீரியர் பண்ணுவது, உங்கள் காரை மேலும் மேலும் பொலிவு பெற செய்வது, இதன் மூலம் பலரை ஈர்ப்பது. ஒரு ஹை சொசைட்டியில் இருக்கிறோம், ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபேமிலி குரோத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல பார்வையாளர்களை உங்கள் பக்கம் இழுப்பது, ஈர்ப்பது, இது எல்லாமே
ஒரு விதத்தில் பார்த்தோம்னா சுகவாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம். அது என்ன சார் சுகவாசி யோகம் அப்படின்னா, நம்மளுடைய வீடு, இடம், காரு விஷயங்களை எல்லாம் பார்த்து மற்றவர்கள் நம் மீது பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை, ஒரு அபிவிருத்தியை நாம் பெறுவதுதான் இந்த சுகவாசி யோகம். இதனால நிறைய புது வாடிக்கையாளர்கள், புது நபர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதுவும் ரொம்பவும் ஆக்கப்பூர்வமாக எனர்ஜெட்டிக்கான நபர்களாக இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இதே குரு பகவான் நமக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். இங்க சனி பகவான் யாருன்னா, அவர் தான் நமக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ நம்மளுடைய குழந்தைகளை வெற்றி ஸ்தானாதிபதி பார்ப்பது அப்படிங்கிறது, குழந்தைகளுக்கு வெற்றி வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சார் வெளிநாட்டுக்கு போனேன் சார், எனக்கு விசா கிடைக்கல சார், லோன் கிடைக்கல சார், எஜுகேஷன் என்னால் முடிக்க முடியல சார், வரன் வரலை சார், வரன் வந்துருச்சு சார், திருமணத்துக்கு அமைப்பு வரலை சார் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது காலகட்டங்களில் இவங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதாக, மாளவிகா யோகமாக, புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய, புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய புதன் இவர்களுக்கு சொந்த வீட்டில், புதன் இவர்களுக்கு ராசியில் கேந்திர பலம் பெறக்கூடிய அமைப்பாக, மேலும் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவது விசாக நட்சத்திரம். இதுதான் நாம் பலனை பிரித்து மேய்வது. இந்த இடத்துல பார்த்தோம்னா விசாகத்துக்கு திரிஜன்ம நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூசம். அப்போ விசாகம், ஊரட்டாதி, புனர்பூசம், இது 3மே குருவின் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமுமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையாக வருகிறது. சம்பத்துனாவே வருமானம் வருவது, தாரைன நட்சத்திரம். ஸோ வருமானத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய நட்சத்திர பலமாக வருகிறது. முதல் தரமான ஜாக்பாட்டை பெறக்கூடிய நபர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதே வீட்டில் குரு பகவான் இவர்களுக்கு நவம்பர் மாதம் 12 தேதிக்கு பிறகு வக்ரம் அடைவார். இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது இந்த துலா ராசியை மேலும் இந்த தொழில், லாபம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வெறித்தனம் என்று சொல்வதை போல் ரெஸ்ட்லெஸ்ஸாக, அதிவேகமாக இயங்கி, சார் எங்கள் ராசிக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம் சார் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சார் துளாராசினாவே தூள் கிளப்புவது தான் சார் என்று சொல்வதை போல் மேலும் மேலும் ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் எல்லாமே நல்லா இருக்கு சார், ஏதாவது எங்கேயாவது விட்டீங்களா கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இப்போ குரு பகவான் இங்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இது நாள் வரைக்கும் குருவின் பார்வை ராகுவின் மேல் விழுந்தது. இப்பொழுது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை குருவின் பார்வை ராகுவிற்கு மறுக்கப்படுகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தலை விரித்து ஆடக்கூடிய காலகட்டம் இது. காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் உங்கள் ராசியாதிபதியே வரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய மயங்கக்கூடிய லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புது இன்ட்ரடக்ஷன், புது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறெல்லாம் தூண்டப்படும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகளுடைய விஷயத்தை, நமது குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களை பொல்யூட் செய்வதற்கு, இவர்களை தவறான பாதையில் அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வருவார்.
அதனை கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். மனதை அலைப்பாய விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனம். சார், இதுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது இதன் வீரியத்தை கண்டிப்பாக குறைக்கும். ஆனால் உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு, லாபம், தொழில் போன்ற விஷயங்களிலும் பாக்கியம் போன்ற விஷயங்களிலும் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள். சார், வேற ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.